கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உதவிக்காக ஒத்தாசைக்காக நாம் பல நேரங்களிலே மனிதர்களை நாடி செல்லுகிறோம். எங்கு சென்றால் நமக்கு உதவி கிடைக்கும், எங்கு சென்றால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி உதவி கிடைக்கிற இடங்களை நாம் நாடி செல்லுகிறோம். நம்முடைய மனம் அங்கே நம்மை இழுத்து கொண்டு செல்லுகிறது. ஆனால் இங்கே ஒரு தேவ மனிதர் சொல்லுவதை கவனியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறபடியினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி உறுதியாக அவர் சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது தேவன் நம்மை மறந்து விட்டாரோ, தேவன் நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டாரோ என்கிற சில கேள்விகள் நமக்குள்ளாலே உண்டாகி விடுகிறது. அப்படிப்பட்ட சவால்களையும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் அதிக நேரங்களிலே சந்தித்து விடுகிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரும்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் இருக்கிறது. தேவன் அதுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கவனியுங்கள். சீயோனோ, தேவன் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு பதில் தருகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் தலைக்கு மேலாக செல்லும் பொழுது தேவன் மறந்து விட்டாரோ, தேவன் நம்மை விட்டு விலகிவிட்டாரோ என்கிற அந்த பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலையிலே இந்த வசனங்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும். தேவன் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை மறந்து விட மாட்டார். தேவன் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை புறந்தள்ள மாட்டார். அவர்களை கைவிடவே மாட்டார். ஆம், அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனை நாம் சார்ந்திருக்கிறோம். அந்த இரக்கமுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்போது அவரிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. இதற்கான அந்த பதிலைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 3-4 ஆகிய வசனங்களிலே வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். நம்முடைய ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு மகிமை உள்ள தேவனாகவே காணப்படுகிறார். ரூத்து என்கிற அந்த பெண்மணியிடத்திலே அவள் மாமியாராகிய நகோமி போவாஸ் என்கிற மனிதனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறாள். என்ன தெரியுமா? ரூத்துடைய புஸ்தகம் 3 அதிகாரம், ரூத்துடைய புஸ்தகம் 3 அதிகாரத்திலே அழகாக அந்த போவாசை குறித்து அவள் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சற்று கவனியுங்கள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான்.
அதனுடைய 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு சாதாரணமான மனுஷன் அவனிடத்தில் ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, அவனிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்த போது அவன் அந்த காரியத்தை செய்வதிலே கவனம் செலுத்துகிறான். அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரையிலும் அவன் உறங்க மாட்டான், அவன் இளைப்பாற மாட்டான். எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை நகோமிக்கு பார்த்தீர்களா? ஒரு சாதாரணமான மனிதனே இப்படி இருக்கும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய தேவன், அவர் மேலானவர், அவர் மகிமையானவர், அவர் அற்புதமானவர். நம்ம அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லும்போது அவர் அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த காரியம் முடிகிற வரையிலும் அவர் இளைப்பாற மாட்டார். நிச்சயமாய் நாம் எந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த காரியம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த காரியம் நம்மை கலங்கடித்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாகவே காணப்படுகிறான். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் அவரை போல இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாய் காணப்படுகிறான். சில நேரங்களிலே நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வராது. காலதாமதம் ஏற்பட்டதை போல நமக்கு தோன்றும். காலதாமதம் ஏற்படும் போது தேவன் தூங்கிவிட்டாரோ அல்லது அவர் செய்ய இயலாமல் போய்விட்டாரோ, கைவிட்டு விட்டாரோ என்கிற கேள்வி வரும்போது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அவர் தன்னுடைய வேலையிலே எல்லாவற்றையும் சரியாய் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கால தாமதம் தேவன் நம்மை கைவிட்டார் என்பதற்குரிய அடையாளம் அல்ல. நமக்காக சிறந்த ஒன்றை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமக்கு சிறந்த ஒன்றை தருவதற்கு அவர் நேரத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் அவசரப்பட மாட்டார். அதே போல அவர் காலதாமதம் பண்ணவும் மாட்டார். ஏற்ற நேரத்தில் வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். நமக்காக அவர் அவசரப்படுகிற தெய்வம் அல்ல. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தாயின் வயிற்றிலே 9 மாதம் அந்த பிள்ளை இருக்கிறது. 10வது மாதத்திலே அந்த பிள்ளை பிறக்கிறது. 5 மாதத்திலேயோ 6 மாதத்திலேயோ அந்த பிள்ளை பிறந்தால் அது குறை பிள்ளையாய் மாறிவிடும். சில பிள்ளைகளை அதில் காப்பாற்ற முடியாது, மரித்து போய்விடும். சில பிள்ளைகளை கஷ்டப்பட்டு காப்பாற்றினாலும் வியாதிகளோடு கூட பிரச்சனைகள் கூட தான் அந்த பிள்ளைகள் வளருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பிள்ளை முழுமையடைந்தவுடனே தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வருகிறது. அதே போல தான் அறக்குற ஆசீர்வாதங்களோடு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற தெய்வம் அல்ல. பூரணமான ஆசீர்வாதத்தை நம்மை கொடுப்பதற்காக சில நேரங்களில் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அவர் அவசரப்பட மாட்டார். அதே நேரத்தில் கால தாமதம் பண்ணவும் மாட்டார். ஏற்ற வேளையில் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாக, ஒரு மகிமை உள்ள தேவனாகவே காணப்படுகிறார். ஏற்ற வேளையில் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி, சாமுவேல் என்கிற நியாயாதிபதியுடைய தலைமையிலே வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் பல சவால்களை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது பெலிஸ்தியர் என்கிற ஜனங்கள். இந்த பெலிஸ்தியர்கள் பொல்லாதவர்கள். அவர் எப்போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடைஞ்சலாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு உபத்திரவங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்தியருடைய கையிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு முறையும் விடுவித்து பாதுகாத்து வந்தார். அந்த ஒரு சூழ்நிலையை குறித்து தான் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருந்தார், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தார். இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக அவர்கள் எல்லாரும் மிஸ்பா என்கிற இடத்திலே அவர்கள் கூடி வருகிறார்கள். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிஸ்பாவிலே கூடி வந்து கர்த்தரிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள், மிஸ்பாவிலே கூடி இருக்கிறார்கள் என்கிற செய்தி.
பெலிஸ்தியரிடத்திற்கு போகிறது. ஆகவே பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறார்கள்? 7வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் பட்டயம் இல்லை. அவர்கள் அந்த இடத்துல வந்தது யுத்தம் செய்வதற்காக அல்ல, தங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக, கர்த்தரை தொழுது கொள்வதற்காக, கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்காக அந்த இடத்தில் அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் மிஸ்பாவிலே வந்திருக்கிறார் என்கிற செய்தியை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் அதிபதிகள் ஒருவரை பேசிக் கொள்கிறார்கள். வாங்க நம்ம புறப்பட்டு போவோம், அவர்களை வீழ்த்துவோம், அவர்களை அழித்து விடுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறார்கள். இந்த செய்தியை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டபோது மிகவும் பயந்து போனார்கள். அவர்கள் திகைத்து போனார்கள். ஏனென்றால் பெலிஸ்தியர்களை எதிர்க்கிற அளவிற்கு அந்த நேரத்தில் அவர்களால் முடியாத சூழ்நிலை. பட்டயங்கள் அவர்களுடைய கையில் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. எப்படி அங்கே ஒரு யுத்தம் செய்ய முடியும்? கலங்கி போய் பயந்து போய் நிற்கிறாங்க. 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எல்லா ஜனங்களும் வந்து சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பயம், கலங்கி போனவர்களாக, பயந்து போனவர்களாக, நடுக்கத்தோடு கூட அங்கே சாமுவேலிடத்தில் வந்து கெஞ்சுகிறார்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை அங்கே கர்த்தருக்கு என்று சொல்லி சர்வாங்க தகன பலியாக செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். பாருங்க, இந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப வேகமாக தங்கள் பட்டயத்தோடு கூட வேகமாக அப்படியே நெருங்கி வருகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி போய் பயந்து போய் நிற்கிறாங்க. வெகு வேகமாக கொடூரமான அந்த எண்ணத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தாக்க வரும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. பாருங்க, 10வது வசனத்தில் சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். ரொம்ப நெருங்கினார்கள், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரங்கள் நம்ம சந்திக்கப்படுவது உண்டு. அப்படித்தானே? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை, நம்மளால் எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை, எதிர்த்து தாக்க முடியாத சூழ்நிலையில் சில நேரங்களில் சத்துருக்கள் ரொம்ப வேகமாக வந்து நம்மை தாக்க வருவார்கள். நம்ம திகைச்சு போய்விடுவோம். அதே போலதான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து போய் நிற்கும் போது அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக பட்டு விழுந்தார்கள். எவ்வளவு அற்புதமான செயல் பார்த்தீங்களா? எவ்வளவு அற்புதமான செயல்! இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்தார். மிகப்பெரிய இடி முழக்கங்களை அங்கே வரப்பண்ணினார். பெலிஸ்தியர்கள் கலங்கி போனார்கள். கலங்கி போய் இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்பதாக வந்து விழுந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பட்டயம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஜெயித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். சத்துருக்கள் உங்களை நெருக்குகிறார்களோ, கடன்காரர்கள் உங்களை நெருக்குகிறார்களோ, எதிரிகள் உங்களை நெருக்குகிறார்களோ, உங்க வீடுகளில் நல்ல காரியம் நடக்க இருக்கும் போது அதை நடக்க விட மாட்டேன் என்று சொல்லி உங்களை மிரட்டுகிறார்களோ, சோர்ந்து போகாமல் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஒத்தாசவரும் கர்த்தருக்கு நேராக உங்களுடைய சிந்தனைகளை ஏறெடுங்கள், உங்களுடைய கண்களை ஏறெடுங்கள். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வசனத்தின்படியாக தங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தங்களுடைய கண்களை ஏறெடுத்தார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒத்தாசை வந்தது. பட்டயம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். ஆம்,
உங்களுக்கு பின்னணியத்தில் பெரிய படைபலமோ பணபலமோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய புய பலம் உங்களுக்கு இருக்கிறது. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பயப்படாதிருங்கள். சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளை கண்டு பயப்படாதிருங்கள். எதிரிகள் கொடுக்கிற நெருக்கத்தை கண்டு பயப்படாதிருங்கள். உங்களை மிரட்டுகிறவர்களுக்கு முன்பதாக பயந்து போகாதிருங்கள். தைரியமா சொல்லுங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம், சாமுவேல் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடமிருந்து ஒத்தாசையை பெற்றுக் கொண்டார்கள். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்தபடினாலே அவர்கள் சாட்சியாக ஒரு கல்லை நிறுத்தினார்கள். அந்த கல்லை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். எபனேசராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க பாருங்க, 13வது வசனம். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேல் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. திரும்ப அவங்க எழும்பவே இல்லை. அவங்க எழும்ப முடியாதபடிக்கு ஒரு பெரிய தாக்குதல் பரலோகத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த வேளையில், இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சக்திகள் எல்லாம் விழும், திரும்ப எழும்பாது. உங்களுக்கு விரோதமாக கொக்கரித்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய சேனைகள் தலை கவிழ்ந்து விழும், திரும்ப எழும்பாது. அவர்கள் மடங்கடிக்கப்பட்டு போவார்கள், திரும்ப எழும்ப மாட்டார்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்குகிறார். பொற்சிலையை உண்டாக்கி அந்த சிலையை வணங்கும்படியாக தன் தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் கட்டளையிடுகிறான். இந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். தெரியாதவர்கள் இருந்தால் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை வணங்கும்படியாக எல்லாருக்கும் கட்டளையிடுகிறான். அங்கே இசை வாத்திய கருவிகள் எல்லாம் வாசிக்கப்படுகிற நேரத்தில் அங்கே பணியாற்றுகிற எல்லா பணியாளர்களும், அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிற அடிமைகளும் எல்லாரும் அந்த சிலைக்கு முன்பதாக விழுந்து சிலையை நமஸ்கரிக்க வேண்டும். அப்படி யாராவது சிலையை வணங்காமல் இருந்தால் அவர்கள் எரிகிற அக்னி சூளையிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி ராஜா கட்டளை பிறப்பித்திருந்தான். அந்த நாளும் வந்தது, அந்த வேலை வந்தது. நேபுகாத் நேச்சார் சொன்ன பிரகாரமாக வாத்திய கருவிகள் எல்லாம் வாசிக்கப்படுகிறது. வாசிக்கப்படும் போது அந்த தேசத்தில் இருந்த கூடி வந்திருந்த எல்லா ஜனங்களும் அந்த சிலைக்கு முன்பதாக தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ளும் போது 3 வாலிபர்கள் மட்டும் அவர்கள் நிமிர்ந்து நின்றார்கள். அந்த சிலையை பணியாதபடிக்கு நிமிர்ந்து நின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே நேபுகாத் நேச்சாருடைய சமூகத்திலே தெரிவிக்கப்படுகிறது, ராஜாவே, உம்முடைய அரண்மனையிலே பணியாற்றுகிற 3 வாலிபர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற அந்த 3 வாலிபர்களும் அந்த சிலையை பணிந்து கொள்ளவில்லை, மீதி எல்லாரும் பணிந்து கொண்டார்கள் என்று சொன்னபோது ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருகிறது. பயங்கர கோபம் வந்து அவர்களை அழைக்கிறான். அழைத்து கொண்டு வந்து சொல்லுகிறான், நீங்கள் ஏன் நான் நிறுத்தின இந்த சிலையை பணிந்து கொள்ளவில்லை? மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன். முதலாவது இங்கே செய்த காரியத்தை நான் மன்னித்து விட்டு மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். இந்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பணிந்து கொள்ளாமல் போனால் உங்களை என் கையிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் சர்வாதிகாரி, இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி. நான் இந்த தேசத்தை எல்லாம் என் கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கிறேன். உலகத்தின் பல நாடுகளை என் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறேன். நான் சொல்றது தான் நடக்கும். அப்படி நீங்க பணிந்து கொள்ளாமல் போனா இந்த அக்னி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லி அவன் அங்கே மிரட்டுகிறான்.
அந்த 3 வாலிபர்களை மிரட்டுகிறான். அப்பொழுது அந்த 3 வாலிபர்களும் நேபுகாத் நேச்சாரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாக நின்றார்கள். எவ்வளவு ஒரு தைரியம் பார்த்தீங்களா? அந்த தைரியம் அவங்க மாம்ச பலத்தினால் வந்த தைரியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க தேவன் மேல் வைத்த நம்பிக்கை எப்படி? தங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்துச்சு. கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா? யாராவது ஏதாவது ஒன்றை சொன்னால் உடனே பயந்து போய் நம்ம அடிபணிந்து விடுகிறோம். சில நேரங்களில் தவறான காரியங்களுக்கு நம்ம ஒத்து போகிறோம் தானே. சில மிரட்டுதலுக்கு நம்ம அடிபணிந்து போகிறோம் தானே. இவர்கள் இந்த மிரட்டுதலுக்கு அடிபணியவில்லை. ஏன்னா கர்த்தர் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையில் நின்றார்கள். பக்தி வைராக்கியத்தில் நிறைந்து நின்றார்கள், உறுதியாய் நின்றார்கள். இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை, இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், தைரியமாய் நின்றார்கள். ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்தது. பயங்கர கோபத்தோடு 7 மடங்கு இன்னும் அதிகமாகும்படியாக அந்த அக்னி சூளையிலே நெருப்பை அதிகப்படுத்தும்படியாக சொல்லுகிறான். அந்த 3 வாலிபர்களையும் அந்த அக்னி சூளை நடுவிலே போடும்படியாக ராஜா கட்டளை இடுகிறான். அவருடைய கைகளை கால்களை எல்லாம் கட்டுகிறார்கள். கட்டி அந்த 3 வாலிபர்களையும் அந்த அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கொண்டு செல்லுகிறார்கள். 21ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். எரிகிற அக்னி சூளை நடுவில் போடப்பட்டார்கள். அதுவரையில் கர்த்தர் அமைதியாகத்தான் இருந்தார். அதற்காக தேவன் தூங்கிவிட்டார் என்று அர்த்தமா? தேவன் மறந்து விட்டார் என்று அர்த்தமா? தேவன் கைவிட்டார் என்று அர்த்தமா? சில நேரங்களில் நாமும் சோதனையிலே தள்ளப்படும் போது நாமும் திகைச்சு போய் அப்படித்தானே யோசிக்கிறோம். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டா, கர்த்தர் என்னை மறந்து விட்டா. ஒருவேளை அந்த வாலிபர்கள் கட்டப்படும் பொழுது, தூக்கி செல்லும் பொழுது நினைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு தானே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அக்கினி நடுவில் அவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். 7 மடங்கு அதிகப்படுத்தப்பட்ட அந்த அக்கினி சூளை நடுவில் தூக்கி வீசப்பட்டார்கள். வேதவசனம் சொல்லுகிறது 22ஆம் வசனம், ராஜாவுடைய கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொன்று போட்டது. தூக்கிட்டு போன புருஷர்கள் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அவர்கள் விழுந்து மரித்து போனார்கள். அவர்கள் அந்த அக்கினியினாலே பட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியம் நின்ற அந்த 3 வாலிபர்களும் அக்னி நடுவிலே தூக்கி வீசப்பட்ட பொழுது அவர்களுக்கு எந்த சேதமும் வரவில்லை. அவர்கள் 3 பேரும் அக்னி நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அக்னி சூளை நடுவிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை தூக்கி சென்றவர்கள் மரித்து போனார்கள், அழிந்து போனார்கள். அவர்களோ விடுதலையாய், வேதவசனம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட 4வது ஒரு நபர் அவர்களோடு இணைந்து அந்த அக்னி நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். அங்கே நேபுகாத்நேச்சார் பார்க்கும்போது தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர் அவர்களோடு கூட உலாவுகிறதை அந்த நேபுகாத்நேச்சார் அங்கே பார்க்கிறார். சில நேரங்களில் வஞ்சகத்தோடு உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அக்கினி நடுவிலே, சோதனை நடுவில் உங்களை தூக்கி போடலாம், அல்லது ஏதாவது ஒரு குழியிலே உங்களை தூக்கி போடலாம். நீங்க இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களை துரத்தி விடலாம்.
அல்லது ஏதாவது சதி செய்து உங்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பறித்து உங்களை நடுத்தருவில் விடலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய முடிவு அல்ல. அதோடு உங்க வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, அதோடு நீங்க அழிந்து போவதில்லை. அதற்கு பின்பாடுதான் மகிமையான வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். யார் யார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி போடும்படியாக கட்டளையிட்டானோ அந்த ராஜா ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அங்கே ஒரு அற்புதமான சம்பவம் அக்கினியின் நடுவிலே நடக்கிறது. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மத்தியிலே தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ சோதனை நடுவில் இருக்கலாம், அக்கினி போன்ற சோதனை நடுவில் இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது குழியிலே நீ தள்ளப்பட்ட நிலைமையிலே சதியின் மூலமாக உன் வாழ்க்கை சிதைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலமாக உன் வாழ்க்கையை கெடுத்து போட்டிருக்கலாம். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து விட்டு இருக்கலாம். உன்னுடைய பதவியை பறித்து இருக்கலாம். உன்னுடைய நன்மையை தடுத்து இருக்கலாம். நீ பணி செய்கிற இடத்திலே உன்னை பணி செய்ய விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கலாம். ஒன்று புரிந்து கொள், அது உன்னுடைய முடிவல்ல, அது உங்களுடைய முடிவல்ல. அதை தாண்டி ஒரு மகிமையான வாழ்வு உங்களுக்கு இருக்கிறது. யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, யார் உங்களுக்கு சதி செய்தார்களோ, யார் உங்களை அக்கினி நடுவில் தூக்கி போட சொன்னார்களோ, அவர்களை பார்த்து பிரமிக்கத்தக்க அளவில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை தூக்கி கொண்டு போகிறவர்கள் அழிவார்கள். உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். மற்றவர்கள் பிரமித்து போய் நிற்பார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை செய்ய போகிறார். இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது. உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உங்க சோதனைகளில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்க வாழ்க்கை மொத்தமாய் மாறப்போகிறது. அந்த வேத பகுதிகளை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்கள் 3 பேரும் அந்த அக்கினி நடுவிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாய் சொல்லி காட்டுகிறது. அவர்கள் வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை பார்க்கிறார்கள், அவர்களை சோதனை பண்ணி பார்க்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்க 27ஆம் வசனத்தில் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமை கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமல் இருக்கிறதை கண்டார்கள். எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாரும் பிரமித்து போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் நேச்சார் சொல்லுகிறானோ அவனும் பிரமித்து போய் சொல்லுகிறான், ஆம், இந்த 3 வாலிபர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். ராஜாவே அங்கே அவளை குறித்து சாட்சி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த வாலிபர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள், அவர்கள் வீடு எருக்களமாக்கப்படும். இப்படி இரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு சொன்னது மாத்திரமல்ல, 30வது வசனம் சொல்லுகிறது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். இந்த சோதனை எதற்கு தெரியுமா? உங்களுக்கு வந்த பிரச்சனை எதற்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வருவதற்கு, உங்கள் வாழ்வை மகிமை உள்ளதாய் மாற்றுவதற்கு. கலங்காதிருங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்கிற வசனத்தின்படி அவரையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. ஆமென்.